நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்குது. நவம்பர் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் தரோம். டெஸ்ட் சீரிஸ் வந்து அன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹500 வந்து கம்மியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ₹2500 வந்து நீங்கள் கட்டி டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சேரவங்களுக்கு மட்டும் தான் ஒன் டே ஒரு ஆஃபராக தரோம். இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திட்டு சீக்கிரமாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 23.43 மேலே வந்து பார்த்தோம்னா பார் சிம்பிள் இருக்குது. when expressed in the form p by q p are அதாவது p, q ஆர் இன்டீஜர்ஸ் q நாட் ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லியிருக்கோம். 23.43 என்னும் தசம எண்களை p by q எண் வடிவில் மாற்றுக அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா p, q பிலாங்ஸ் டு z மற்றும் q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. சரிங்களா, ஜட்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா முழுக்கல்னு பேர். சரிங்களா, முழுக்கல்னா இன்டீஜர்ஸ். அதாவது இந்த ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்காங்க. அதாவது 23.43 இங்கே பார் இருக்கிறதுனால இதனுடைய மீனிங் என்னென்னா 43 இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். இதை நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா, எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த நம்பரை எனக்கு ஆஃப்டர் த டெசிமல் எனக்கு என்ன வரணும், ஒரே மாதிரி வரணும். ஒரே மாதிரி வந்தால் தான் நம்ம கேன்சலேஷன் பண்ணும்போது அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே ஒமிட் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து எப்படி மாறும்னா 23.43 இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணனால இங்கே 100xன்னு வந்துடும். சரிங்களா, என்ன வரும் 100xன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷனை நான் கொடுத்துக்கிறத இதே எடுத்துக்கணும் 1, இதை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கினேன். அதாவது இந்த 1 ஈக்குவேஷனை 2ஆக நான் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் வந்து இங்கே ஒரே மாதிரி வந்தால் தான் நம்ம கேன்சலேஷன் பண்ணும்போது 0 வரும். அந்த 0 வந்து ஒமிட் பண்ணணும் அதுக்காக. அப்போது இதுலேருந்து 2லேருந்து 1 சப்ராக்ஷன் பண்ணால் 100 - x வந்து பார்த்தீங்கன்னா 99x வரும். 99x அதுக்கப்புறம் 2343 மைனஸ் 23 சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு 0 2 23 20 வரும். அப்போ 2320 வரும். அடுத்து எக்ஸ் வந்து வரும்போது 2320 டிவைட் பை இருக்கும் 99 வந்துடும். அப்போ எக்ஸோடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு இது தான். சரிங்களா, 2320 டிவைட் பை 19. சரிங்களா, 99. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. இதுதான் கரெக்டு.